கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பின்பற்றுகிற அந்த கல்வி முறை, குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆண்டுதோறும் முழாண்டு தேர்வு உண்டு. ஆனால் தேர்வு இருக்குமே தவிர பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது. ஏன் அந்த கொள்கையை பின்பற்றப்படுகிறது? நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இளம் வயதிலேயே, பிஞ்சு வயதிலேயே தாங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று ஒரு நிலை ஏற்பட்டு மன ரீதியாக பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கையில் குழந்தைகளை 3 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். 3ஆவது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு போல ஒரு பொதுத் தேர்வை நடத்த வேண்டும். அதில் பாஸ் ஆனால் தான் 4ஆம் வகுப்புக்கு செல்ல முடியும். பிறகு 5ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, பிறகு 8ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, அப்புறம் இறுதியாக 12ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு. அதில் பாஸ் ஆனாலும் நேரடியாக கல்லூரிக்கு போக முடியாது. அதற்கு பிறகு ஒரு பொதுத் தேர்வு என்று, நுழைவுத் தேர்வு என்று, அதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இந்த கொள்கையை அமுல்படுத்தினால் கிட்டத்தட்ட தொடக்கப்பள்ளியில் சேர்ந்து படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த 12ஆம் வகுப்பிற்குள்ளாக 75% கல்வியை கைவிட்டு சென்று விடுவார்கள். அப்போ கிராமப்புறத்து மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், அவருடைய கல்வி என்பது பூஜ்ய நிலைக்கு போய்விடும். இந்த கொள்கையைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறது. அதே போல் அந்த கல்வியிலே கூறப்பட்டிருப்பது மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. 3 மொழி தேவையில்லை என்று கூறுகிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை நான் கொடுக்க மாட்டேன், கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிவித்திருப்பது எதேச்சகாரத்தின் உச்சம் என்று நாங்கள் கருதுகிறோம்.